இன்னைக்கு நம்ம இந்த வெப் சீரிஸோட அடுத்த பாட்டை தான் பார்க்க போறோம். இந்த பாட்டோட ஓப்பனிங்ல போன பாட்டுல பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோயின் அந்த கட்டிப்பட்ட பொண்ணை காப்பாத்தலான்னு அந்த பொண்ணுகிட்ட யாருமே இல்லாத சமயமா போறாரு. அப்போன்னு பார்த்து உள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருந்த ஆள்ல ஒருத்தன் அந்த இடத்துக்குள்ள வந்து எட்டி பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆளு திடீர்னு ஹீரோயின் பின்னாடி வந்து கத்திய வைக்க ஹீரோயினும் அந்த பொண்ணும் அந்த ஆளோட காலை கடிச்சு அந்த ஆள் மேல அங்க இருந்த பொருள் எல்லாம் தூக்கி போட்டு அந்த ஆளை சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வெளியே சண்டை போட்டுட்டு இருந்த அந்த ஆளுங்களை அடிச்சு போட்டு அதுக்கப்புறமா அந்த மாஸ்க் போட்டு ஏமாத்தின பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு ஹீரோவை கொல்லலான்னு வர ஹீரோவும் அந்த பொண்ணை சமாளிச்சு அந்த பொண்ணையும் அடிச்சு டயர்ட் ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறமா உள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கலான்னு உள்ள வராரு. அப்போ அந்த கேங்ல ஒருத்தன் ஹீரோயினையும் இந்த பொண்ணையும் கொல்லலான்னு நின்னுட்டு இருப்பான். ஹீரோ வந்ததை பார்த்தோன்னே அந்த ஆளும் அங்க வந்து தலை தெறிக்க ஓடி போறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அந்த மாஸ்க் போட்டு ஏமாத்தின பொண்ணு கையை காலெல்லாம் கட்டி எங்கேயோ கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறான். அதுக்கப்புறமா நீ எல்லா உண்மையும் சொல்ற வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் வெளியே வளர்த்திட்டு இருப்பாங்க. வெளியே வந்த ஹீரோ கிட்ட ஆமா நீ உள்ள எதுக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு போன, இவளை நம்ம அரசாங்கத்துக்கிட்ட தானே ஒப்படைக்கணும்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இவகிட்ட நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அதனாலதான் இவளை அடைச்சு வச்சிருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் துருவி துருவி கேள்வியா கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் கடுப்பாய் இவளோட வாயை எப்படியாச்சும் ஆஃப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நெருக்கமா போயிட்டு ஆமா உனக்கு என்ன பிரச்சனை, இப்ப என்கிட்ட துருவி துருவி கேள்வியா கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்து பதறி போன ஹீரோயினும் சரி விட்றா சாமி நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கிட்டு இருந்த ஹோட்டல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு ஜாலியா பேசிக்கிட்டே நடந்துட்டு வர. அதை பார்த்து கடுப்பான நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து ஏன் இவ்வளவு லேட்டு சீக்கிரமா வரமாட்டியான்னு திட்டிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோவை பார்த்து இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும், உங்களுக்காக மாடா உழைக்கிறா, இந்த மாதிரி ஒரு விசுவாசியை நான் பார்த்ததே இல்லைன்னு ஹீரோயினை புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு உள்ள வந்து தூங்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினும் உள்ள போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை நீயும் உள்ள வான்னு கூப்பிட நம்ம செகண்ட் ஹீரோ கடுப்பாய் ஹீரோயினை பிடிச்சி அந்த ஹோட்டலுக்குள்ள இழுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ உள்ள வரதுக்குள்ள கதவை டமார்னு சாத்திடுவான். நம்ம ஹீரோயினும் எதுக்காக நீ இப்பெல்லாம் பண்றான் உள்ள வரலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை உள்ள கூட்டு போய் இங்க பாரு நீ என் கிட்ட தான் வேலை பாக்குற, அவன் கிட்ட ஒன்னும் இல்ல, நான் சொல்லாம நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு திட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் பசிக்குதேன்னு சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடலான்னு ட்ரை பண்ணுவா. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை பார்த்து இங்க பாரு இனிமே என்ன கேட்காம நீ எங்கேயும் போக கூடாது, நான் சொல்ற வேலையை மட்டும் தான் செய்யணும்னு கடுப்புல திட்ட. அதை கேட்டு கடுப்பான ஹீரோயினும் சாப்பாட்டை அங்கேயே வச்சுட்டு நம்ம செகண்ட் ஹீரோக்கு தெரியாம அங்கிருந்து நைஸா வெளியே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவா. அதுக்கப்புறமா நீ என்னடா என்கிட்ட ஆர்டர் போடுறது, எனக்கு இஷ்டம் தான் நான் எங்க வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ யாரோ ஒருத்தன் ஹீரோயின் மேல இடிக்க நம்ம ஹீரோயினுக்கு அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமா இவன் அந்த கொல்லக்கூட்டத்துல ஒருத்தனா இருப்பானோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவனை ஃபாலோ பண்ணியும் பின்னாடியே போறா. அவன் என்னடானா ஆமலைங்கெல்லாம் குளிக்கிற ஒரு பாத் ஹவுஸுக்கு போறான். ஹீரோயினும் உள்ள போலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு வெளியே காவல் காத்துட்டு இருந்தவன் இங்க பாருங்கம்மா இதெல்லாம் ஆம்பளைங்க போற இடம், பொண்ணுங்களுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் உள்ள எப்படா போறதுன்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் உள்ள போறதுக்காக தன்னோட கூந்தல் தெரியாத மாதிரி தலையில ஒரு தலைப்பாயை கட்டிட்டு உள்ள போறா. ஆனா இந்த கெட்டவை பார்த்தா மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதையா போச்சுன்னு தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கடுத்து ஹீரோயினும் ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு உள்ள அந்த ஆள் இருக்கானான்னு தேடி பார்த்துட்டு இருப்பா. அப்போ எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நிறுத்தி அங்க வேலை பாக்குறவன்னு நினைச்சு எனக்கு ஒரு சோப் எடுத்துட்டு வாடான்னு கடுப்புல சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் யாருகிட்டையும் நம்ம பேசிட கூடாதுன்னு கம்முன்னு தலையை குனிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்பா. அப்போ அந்த ஆளு தான் கட்டி இருந்த துண்டை எடுத்து ஹீரோயினோட மூஞ்சிலே எரிய நம்ம ஹீரோயினும் கருமம் என்னது இப்படி நாறுதேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிட்டு இருப்பா. அப்போ அந்த ஆளு கடுப்பாய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு எதையோ யோசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில கட்டி இந்த துணியை பிடிச்சு இழுக்கிறான். பார்த்தா அது ஒரு பொண்ணா இருக்கும். அதை பார்த்து அலறி போன அந்த ஆளும் ஐயோ இங்க ஒரு பொண்ணு வந்துட்டான்னு கூச்சல் போட அங்க இருந்த ஆளுங்க எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் அல்லோலப்பட்டுடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த இடத்துலதான் குளிச்சிட்டு இருப்பான். அவன் உடம்பெல்லாம் காயமா இருக்கும். அவனோட வேலைக்காரங்கிட்ட சொல்லி தன்னோட உடம்புல காயம்பட்ட இடத்துக்கு மருந்து போட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துல பயங்கரமா எல்லாரும் அலற சத்தம் கேட்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் என்னடான்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க பாவமா மூஞ்ச வச்சுட்டு நின்னுட்டு இருப்பா. இவ நேரத்துக்கு இங்க எங்க வந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு அவன் இருந்த பாத்டப் பக்கமா இழுக்கிறான். இதுக்கப்புறமா அங்க இருந்த எல்லா ஆம்பளைங்களும் இங்க ஒரு பொண்ணு வந்தாலே அவளை பாத்தியான்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட வந்து கேட்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அவ அந்த பக்கமா போனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா கையை காட்டி அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும்
அவன் உட்காந்துட்டு இருந்த பாத்டப் உள்ள இருந்து முங்கி எந்திக்கிறா. எந்திரிச்சதுக்கு அப்புறமா அடே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை சுத்தி நிறைய மர்மமா இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் நான் இங்க வந்ததெல்லாம் விஷயமே கிடையாது, நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட நம்ம ஹீரோயினும் நம்ம சண்டை போட்டோம்லாம் அந்த கேங்ல ஒருத்தன் இந்த பக்கமா வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் நான் அவனை தேடிட்டு வந்தேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு தவத்த ஒரு துண்டை கொடுத்து அவளை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் தலையை தவத்திக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் செம ஈரமா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம ஹீரோவும் அவகிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க வாங்க அங்க வந்து ஓடி போறான். அவனை பார்த்து அவனோட வேலைக்காரனும் எதுக்காக நீ இப்படி மூச்சு வாங்க ஓடி வர, உன்னை பார்த்தா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, உனக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அவனோட வேலைக்காரனை பார்த்து இங்க பாரு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்காக நீ ஒரு வேலை சரியான்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சு வைக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூமை நோக்கி வந்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த ரூமோட டோரை திறந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் நான் ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீ கொஞ்சம் நவுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இல்ல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க, அதனால நான் யாரையும் உள்ள விட மாட்டேன்னு வழியை மறைச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த ரூமுக்குள்ள போய் பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் பட்ட பகலே போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அடே எதுக்காகடா என் ரூமுக்கு வந்த, நான் தூங்கிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, முதல்ல இங்க வெளியே போகணும் காட்டு கத்திக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் பொறுமையா ஹீரோயின் கிட்ட வந்து தன் கையில இந்த சாப்பாடை வச்சு இதை தானே நீ அங்க சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்த, என்னால தானே சாப்பிட முடியாம போயிடுச்சு, இந்தா நீ இதை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த போர்வையை விளக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பாத்டப்ல அந்த துணியை அப்படியே ஈரமா போட்டு வந்துருப்பா போல. அந்த ஈரம் தெரியக்கூடாதுன்னா ஹீரோ வரும்போது போர்வையால போத்திருப்பா போல. அவ அந்த போர்வையை விளக்கிக்கிட்டு இவன் என்னத்துக்கு எதுக்கு வந்தான்னு யோசிச்சுட்டு இருக்க. மறுபடியும் நம்ம செகண்ட் ஹீரோ டப்புன்னு அந்த ரூம் டோரை திறந்து நான் ஏற்கனவே உன் துணியெல்லாம் ஈரமா இருக்கிறத பார்த்துட்டேன், நீ முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு படுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். நம்ம ஹீரோயினும் என்னடா இவன் அன்னியன் மாதிரி அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கானேன்னு யோசிச்சுட்டு இருக்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் வந்து என்ன ஜாலியா போயிட்டு இருக்கீங்கன்னு நக்கல் பண்ணிட்டு இருப்பான். நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோ கிட்ட ஹீரோயினை பேச விடாம கௌசிக் மாதிரி குறுக்க நிக்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஏதோ ஒரு நோட்டீஸ் நீட்டுறான். அந்த நோட்டீஸ்ல ஏதோ ஒரு லேண்டை விக்கிறத பத்தி போட்டிருக்கோம் போல. இவங்க மூணு பேரும் ஒரு ஹோட்டல் டேபிள்ல உட்காந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்து இந்த லேண்டை மட்டும் நம்ம வாங்கி போட்டோம்னா நமக்கு பெரிய லாபம் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் ஆகா இந்த மாதிரி இடத்த மட்டும் நம்ம வாங்கி போட்டோம்னா சொகுசா வாழலாமேன்னு சொல்லி அவ பாட்டு கனவு உலகத்துல மிதந்துட்டு இருப்பா. இதை கேட்ட நம்ம செகண்ட் ஹீரோவும் எனக்கு என்னவோ இதுல சந்தேகமா இருக்கு, திடீர்னு இப்படி ஒரு நல்ல ஆஃபர் வந்தா நம்ம ஆழமா யோசிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ நாங்க ரெண்டு பேரும் தான் லேண்ட் வாங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், இதை பத்தி உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, நீ ஏன் எதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம செகண்ட் ஹீரோவை போட்டு கலாச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஐயா இவனுங்க என்ன இங்க வந்து அடிச்சுட்டு இருக்கானேன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, பேசாம உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சு இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதை கேட்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவை பார்த்து அப்படின்னா சரி நான் அவன் கூட சண்டை போட தயார்னு கையை வாங்கிட்டு நிக்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் கடுப்பாய் மவன உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு நிப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் குறுக்க புந்து அடே எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதுல இருப்பீங்களாடா, நான் சண்டை போடுற போட்டியை பத்தியே பேசல, நான் வேற ஒரு போட்டியை யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு உங்க ரெண்டு பேர்ல யார் அதிகமா குடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்க குடிக்கிறதுக்காக நிறைய சரக்கு எடுத்துட்டு வந்து வைக்க நம்ம ரெண்டு ஹீரோக்களும் மாறி மாறி குடிச்சு பயங்கர போதை ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் குடிச்சு பயங்கர போதையாய் சுருண்டு விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோயினும் மயக்கம் போட்டு விழுந்த அவனுங்களை பார்த்து அடே உங்க ரெண்டு பேர்ல இப்ப யாருமே அதிகமா சரக்கு அடிக்கலையே, இப்ப நான் எப்படி உங்கள யாரு ஜெயிச்சான்னு சொல்றதுன்னு அவங்க ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து அந்த பெரிய புள்ளியும் அவனோட அல்ல கையும் இவங்களோட போட்டியை பார்த்து நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் மயக்கமாய் விழுந்த அவனுங்க ரெண்டு பேரையும் அவங்களோட பெட்ரூமுக்கு எடுத்துட்டு போறா. அங்க போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஒரே பெட்ல படுக்க போடுறா. அப்போ ஹீரோயின் இவனுங்க ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸும் அழுக்கா இருக்க அதை கழட்டி விடலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம செகண்ட் ஹீரோ பட்டுன்னு நம்ம ஹீரோயினை இழுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல படுக்க வச்சிருவான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் மேல கையை போட்டு அவங்கள எந்திக்க முடியாத அளவுக்கு பிளாக் பண்றாங்க. அதுக்கப்புறமா இவனுங்க ரெண்டு பேரும் காலை போட்டும் ஹீரோயினை எந்திக்க விடாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அடே என்ன விடுங்கடா, நான் இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு, அதுக்குள்ள என்ன சாவடிச்சிட்டு கதறிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயினும் அவனுங்க ரெண்டு பேரும் சமாளிச்சு அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் போராடி அவங்களோட ஷூஸ் மேல போட்டிருந்த ட்ரெஸ்ன்னு கலட்டி விட்டுட்டு இருக்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த பெரிய புள்ளிய அவனோட அல்ல கைங்களும் ஒரு பைனாக்குலரை வச்சு ஒரு டோர் வழியா இவங்க என்ன பண்றாங்கன்றத பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அவங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுட்டு இருக்கத பார்த்து இவங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை பத்தி பயங்கரமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஒரு வழியா அவங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுட்டு அவங்கள அமைதியா படுக்க வச்சிடறா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் போதையில எதையோ முணுமுணுத்திட்டு இருக்க. ஹீரோயினும் ஆஹா இதான் சரியான சான்ஸ், இவனுங்க ரெண்டு பேரும் மனசுலயே நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலான்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறமா இவனுங்க ரெண்டு பேர்கிட்டயும் தன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்றத
கேக்குறா. அவனுங்க ரெண்டு பேரும் போதையில நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நம்ம சைன் ஹீரோவை பார்த்து வாடா நல்லவனே, போதையில இருக்கும் போது மட்டும் என்ன நல்லவனு புகழ்ந்து தள்ளு, ஆனா தெளிவா இருக்கும்போது என்ன திட்டி தீத்துருன்னு அவனை பத்தி திட்டிட்டு இருக்க. அப்போ நம்ம சைன் ஹீரோ ஜென்ரலை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட ஹீரோயினும் அடே ஜென்ரலை பத்தி ஏதோ சொன்னியே என்னன்னு கேட்டுட்டு இருக்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருக்கிட்டே சண்டை போற மாதிரி முணங்கிட்டு இருப்பான். நம்ம சைன் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட சேர்ந்து மவனை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூக்கத்திலையும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அவனுங்க சண்டை போட்டுட்டு இருந்ததை விலக்கி விட்டுட்டு எப்படியோ சாவங்கடான்னு சொல்லிட்டு அங்க வந்து கோவமா கிளம்பி போறா. இதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ஒரே பெட்ல ஒன்னா படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் பயங்கரமா கட்டி பிடிச்சி காலை போட்டு போதையில தூங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம பெரிய புள்ளையும் அவனோட அல்லக்கையும் காமிக்கிறாங்க. அவனுங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த அல்லக்கை அந்த பெரிய புள்ளிய பார்த்து நீங்க மட்டும் எப்படியா போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கம்பெனி இழுத்துதான் மூடணும், அங்க பாருங்க நம்ம செகண்ட் ஹீரோவும் அந்த ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்து நிறைய ஆர்டர் புடிச்சு டெவலப் ஆகிட்டே வராங்க, நம்ம மட்டும் எந்த வேலையும் செய்யாம இப்படியே இருந்தோம்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம பெரிய புள்ளியும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஞாபகத்திலே மூழ்கி போயிருப்பான். அப்போ அந்த பெரிய புள்ளி தன்னோட அல்லக்கையை பார்த்து அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு அவனை நோஸ் கட் பண்ணி அமுச்சு வைக்க அவனும் கடுப்பா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்டு அங்க வந்து ஹீரோஸோட துணியை துவைக்கலான்னு எடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த துணியில இருந்து ஏதோ ஒரு பொருள் கீழே விழுது. அதை எடுத்து பார்த்த ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் இது ஒரு பெரிய ஸ்பை ஆர்கனைசேஷனோட சிம்பிள் ஆச்சு, இது எப்படி இவனுங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ள வந்துச்சு, ஒருவேளை இவனுங்கள யாரோ ஒருத்த அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பெரிய புள்ளி தன்னோட இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறா. அவனும் அந்த சாப்பாடை சாப்பிடாம அந்த பொண்ணோட கையை பிடிச்சு என்னை விட்டு போயிடாதுன்னு கதறிக்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அந்த பெரிய புள்ளி அந்த பொண்ணுன்னு நினைச்சு தன்னோட அல்ல கையோட கையை பிடிச்சு கெஞ்சிட்டு இருந்திருப்பான். டப்புன்னு அந்த அல்ல கையண்டே எதுக்காக என் கையை பிடிச்சிருக்கேன்னு திட்டிக்கிட்டு இருக்க. உடனே கனவுல இருந்த அந்த பெரிய புள்ளியும் முழிச்சுக்கிறான். ஐயோ என் கண்ணுக்கு எது ஆயிடுச்சு, நான் போய் உன் கையை பிடிச்சி கதறிக்கிட்டு இருந்தேன்னு அழுதுகிட்டு இருக்க. அதுக்கப்புறமா அவனோட இடத்துக்கு ஒரு வைத்தியரும் வந்து அவனோட கண்ணெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உன் கண்ணுக்கு எதுவும் இல்ல, உன் மனசுலதான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா ஐயோ என் கண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் இனிமே எப்படி என்னோட பொழப்ப பார்ப்பேன், நைனா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு உருண்டு புரண்டு அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ரெண்டு ஹீரோவும் படுத்து தூங்கிட்டு இருக்க ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ஒன்னா கட்டி புரண்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயினும் என்ன அழகா இருக்கானுங்க இவனுங்க ரெண்டு பேரும், இப்படியே அமைதியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா சரி இதெல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம், முதல்ல இவனுங்க ரெண்டு பேர்ல யாரு ஸ்பைன்றதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோட மூஞ்சு ஒரிஜினலா இல்ல மாஸ்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோட மூஞ்ச பிச்சு பாக்குற. அப்பா அவன் வழியில ஐயோன்னு கதறிக்கிட்டு இருக்க. ஐயோ இது ஒரிஜினல் தான் போலன்னு அவனை விட்டுட்டு நம்ம செகண்ட் ஹீரோட மூஞ்ச கிளிக்கலான்னு போவா. அப்போ நம்ம சைடு ஹீரோ புரண்டு படுத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல போய் உட்காந்து நம்ம செகண்ட் ஹீரோட மூஞ்ச கிளிக்கலான்னு ட்ரை பண்ணுவா. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ டப்புன்னு நம்ம ஹீரோயினை இழுத்து அந்த பெட்லயே படுக்க போட நம்ம ஹீரோயினும் அந்த பெட்ல படுக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை அந்த பெட்ல இருந்து கீழே தள்ளி விட நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் போதையில கீழே விழுந்தோன்றதே தெரியாம படுத்து தூங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் நம்ம செகண்ட் ஹீரோட மூஞ்ச கிழிச்சு பார்த்து இது ஒரிஜினலா மாஸ்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு தன்னோட கையை செகண்ட் ஹீரோ மூஞ்சி கிட்ட கொண்டு போவா. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ டப்புன்னு முழிச்சு ஹீரோயினோட கையை டைட்டா பிடிச்சுப்பான். நம்ம ஹீரோயினும் ஐயோ என் கை வலிக்குது விடுறான்னு கதறிக்கிட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் அவளோட கையை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட ஹீரோயினும் நீங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்து இந்த பொருளை எடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த பொருளை காமிச்சிட்டு இருப்பா. இது ஒரு பெரிய ஸ்பை ஆர்கனைசேஷனோட சிம்பிள், இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோவை பார்த்து ஒருவேளை நீ இந்த ஆர்கனைசேஷனோட லீடரா, நீங்க ஏதாச்சும் ரகசிய வேலைக்காக வந்திருக்கேன்னு கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் என்ன வேலை, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோ அதான் நீயே சொன்னல அது ரகசிய வேலைன்னு, அது ரகசியமா இருக்காதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தானும் ஃபர்ஸ்ட் ஹீரோவும் சேர்ந்து காப்பாத்தின ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க. அப்போ அந்த பொண்ணு மாதிரியே வேஷம் போட்டு வந்த ஒரு லேடியும் சுங்லோன்ற ஒரு இடத்துல இருந்து தான் வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஒன்னு ஞாபகம் வருது. அது என்னடானா அந்த லவ் பண்ணி ஏமாத்தின பையன் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவனும் இதே பேரை சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பான். உடனே நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து அந்த பொண்ணு எங்க இருக்கா அவளை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்க ரெண்டு பேரும் ஒன்னா குதிரையில அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு டே யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவும் இன்னும் இந்த இடம் ஒரே அனாதையா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் அடைச்சு வச்சிருந்த அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ அந்த கடத்திட்டு போன பொண்ணோட டயக்ராம காமிச்சு இந்த பொண்ணை உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணை எதுவுமே சொல்லாம உம்முன்னு இருந்துகிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் இங்க பாரு இந்த பொண்ணை கண்டுபிடிக்க மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நீ என்ன கேட்டாலும் நாங்க செய்யறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த பொண்ணும் என்னோட அம்மா எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு என்கிட்ட எங்க அம்மாவை சேர்த்துருங்க, அதுக்கப்புறமா நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட இவங்களும் அவளோட அம்மாவை தேடி போலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் தடுத்து நிறுத்தி அதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல எங்க கிட்ட இருந்து காப்பாத்துன அந்த பொண்ணை காப்பாத்துங்க, அவளோட உயிர்
உயிர் ஆபத்துல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க 2 பேரும் அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த கேங் கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தன்னோட வயசான அம்மாவை சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கேங் ஆளுங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க 2 பேரையும் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்படியே இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத அடுத்த எபிசோட்ல சொல்றேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.